கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் கதிரைக்கான ஆசை வந்துவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. பிரதி மேயர் கதிரைக்கு மட்டுமல்ல, மேயர் கதிரைக்கும் ஆசை வைக்க வேண்டும். நான் வெளிப்படையாக பேசுவோம். அரசியல்வாதியாக இருந்து கொண்டு அந்த கதிரை எனக்கு தேவையில்லை என்று எவனும் சொல்ல போவதில்லை. கொழும்பு மாநகர சபை வரலாற்றை பொறுத்தவரையிலே அது எப்போதுமே பச்சை தான். என்பிபி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் தேர்தலுடைய ஆரம்ப கட்டத்தில் அப்படியான ஒரு அச்சம் எங்களுக்கும் இருந்தது. அதனால தான் நாங்கள் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டோம், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செல்லக்கூடிய ஊர்களை, அவர்களுடைய மேடைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அலையலையாக வருகிறார்கள். எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இருந்ததோ, எப்படி ஜனாதிபதி தேர்தலில் இருந்ததோ, அதே போன்ற ஒரு அலையை காணப்படுகின்றது. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய்யா சொல்லி ஏமாற்றினது போலும் மனசாட்சியை நீ விலை பேசினாய். எனக்கு தெரியா பொத்துவில் அஸ்மின் அனுரகுமார் திசாநாயக்கவை நினைத்துத்தான் அந்த லிரிக்ஸ் எழுதினாலும் தெரியா. உகண்டா சல்லிகேண்டோனினது அர்ஜுன் மகேந்திரன்வ வகாமகேனவா, இதுதான் பிரச்சனை. கொண்டு வருவான்னு நம்பிக்கையை போச்சு. நாங்கள் அப்படி சொல்லலைன்றாங்க டில்வின் சில்வா. அப்போ கொண்டு வர மாட்டேன்னு ஆயிட்டே எஸ்எம்எஸ் அனுப்பினான் எங்களோட ஜனாதிபதி. 9,80,00,000 போச்சான். எது நிவ்வியர் மெசேஜ். இப்போ இந்த அளவு போகும்டா பீஸா ஹட் எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜை பார்த்தா அவன் பங்க்ல அவுட் ஆகணும். டெய்லி எழுப்பினா 4 மெசேஜ் இருக்கும். அந்த பீஸா இந்த பீஸா கிமு கிபி மாதிரி தேமு தேப்பி. தேர்தலுக்கு முன்னே போய் தேர்தலுக்கு பின்னே போய். இப்போ ரணில் வித்தா சாம்பூர், இவர் வித்தா சாம்பார். ஊழல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதிலே பொதுமக்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கின்றார்கள். தேங்காய் 1000 ரூபாய்க்கு சென்றாலும் பரவாயில்லை, இந்த நாட்டிலே ஊழல் நடைபெறுவது இல்லை என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கின்றது என்ற ஒரு விடயம். நாட்டாம தொழில் செய்கிறவனுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். 2 தேங்காய் வாங்கி வீட்டுக்கு வரும் 1000 ரூபாய். இதெல்லாம் பேச்சுக்கு அழகாக இருக்கும். ஏன் நாட்டிலே எது விதமான அபிவிருத்தி நடக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் 6 மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னா. ஊழல் ஒன்றுமே இல்லைன்னா நாங்களும் சொன்ன 6 மாதம் தான் பொறுங்க. ஊழல் செய்வதற்கும் படிக்க வேண்டும். 40-45 வருஷமா காப்போமிட் எடுக்காத ஒரே பார்லிமெண்ட் மெம்பர் நீங்க சொல்லுங்க. அனுரகுமார் திசாநாயக்க காப்போமிட் எடுக்கல. 2 சம்பளம் எனக்கு வருது, ஒரு சம்பளத்துக்கு நான் வானான்னு சொல்லிட்டு பம்மாத்து காட்டினார் மீடியாவில். அனுரகுமார் 40 வருஷமா சம்பளம் எடுக்காத ரணிலை நான் வீட்டுக்கு அனுப்பினேன். நீங்கள் ரணில் விக்ரமசிங்கை பற்றி அப்படி சொன்னாலும் மக்கள் அதனை நம்பவில்லை. மக்கள் எதை நம்பினார்கள்? இந்த மக்கள் தான் கோட்டாபையை கொண்டு வந்தார். இனவாதம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்கின்றோம், நிம்மதியாக இருக்கின்றோம். நீங்கள் நிம்மதியாக மூச்சு விடுவது இனவாதம் என்றால் நீங்கள் சுயநலவாதி. முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்படுகின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே அமைச்சரவை நீங்கள் எடுத்தால் இனங்களை பார்த்து கொடுக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்போம் என்றார். சரோஜா போல்ராஜுக்கு என்ன அனுபவம் இருக்கின்றது? சரோஜா போல்ராஜுக்கு இஸ்லாமிய விரோத போக்கை கையாளுவதற்கு வசதியாக ஒரு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறுபிள்ளை திருமணம், MMDA இஷ்யூ, இதை எப்பவுமே பேசி பேசி முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய ஒருத்திக்கு அதை கையாளுவதற்கு வசதியாக ஒரு மினிஸ்ட்ரியை கையில் கொடுத்து இனவாதம் இல்லை. யார் டிப்யூட்டி ஸ்பீக்கர் அன்று? ரிஷிசாலி கொடுத்திருக்கலாமே, அவரை சபாநாயகர் ஆக்கி இருக்கலாமே. ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஏன் 3வது நபரை அந்த கதிரையில் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும்? ஜனாசா இருப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த நிலைப்பாட்டில் இருந்தார். நிபுணர் குழு எதை சொல்கின்றதோ அரசியல் தலையீடு இல்லாமல் அதை செய்ய விடுங்கள் என்ற நிபுணர் குழு தான் எரிக்க சொன்னது. என்ன இனவாதம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் இனவாதம் அல்ல, இனத்தையே இவர்கள் அங்கீகரிப்பதில்லை. அபின் ஆகமண்ட அபின் என்று சொல்லிட்டு இப்ப தலதா பிரதர்ஷனே தலதா தத்ம நாங்கள் இனவாதம் இல்லை, பள்ளிக்கு பருவம் பன்சலைக்கு நடிப்பு. இவ்வளவு காலமாக பல கேபினட் அமைச்சுக்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கோட்டாபேவுடைய ஆட்சி இனவாத ஆட்சி என்று அதிலே கூட ஒரு அலிசபதி இருந்தார். இங்கே யாரும் சொல்லலே. முஜிபுர் ரஹ்மானுக்கு கொடுங்க, மரிகாருக்கு கொடுங்க, ரிஷாடுக்கு கொடுங்க, ஹக்கீமுக்கு கொடுங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறோம். கஜுசா புட்டவர் ஃபஸ்மினா ஜியாரா கம்போல மேன் ஃபஸ்மினா ஜியார் இருக்கிறார். இன்னொரு யார் ஒரு குருநாயகர் அஸ்லாமா, இன்னொரு ஆதம் பாவா. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். மோடியுடைய தியரி தான் இங்கே ஆபரேட் பண்ணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இந்தியாவிலே. அப்படியானால் மோடியுடைய அஜெண்டாவில் ஒன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய கேபினட். முஸ்லிம்கள் யாரும் கேபினெட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எழுதப்படாத ஒரு நிபந்தனை அங்கே இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு நீங்கள் செய்தது? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாஷையை சொல்வதாக இருந்தால் துரோகம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாஷையை சொல்வதாக இருந்தால் நாங்கள் முனாஃபி. வரலாற்றிலேயே கொம்பனி தெருவில் இருக்கக்கூடிய 3 வட்டாரங்களையும்
முஸ்லீம் காங்கிரஸுக்கு வென்று கொடுத்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் அது. இவர் ஆள் தேடும் பொழுது அந்த லிஸ்ட்டை நிரப்புவதற்கென்றே முஸ்லீம் காங்கிரஸ்ல ஒரு செட் ஒன்று இருக்கு. மட்ட கூலியில் 4 பேர், ஒரு ஸ்லேவ் ஆயிலில் ஒரு 3 பேர், கிராண்ட் பாஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க. முஸ்லீம் காங்கிரஸ் தான் என்னை உறுப்பினராக்கியது என்றால் இந்த முஸ்லீம் காங்கிரஸை அந்த போராளிகளை உறுப்பினராக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியை சீரழித்த வரலாறு இருக்கின்றது அவர்களுக்கு. இப்பொழுதாவது ஐக்கிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக ஒரு முடிவெடுக்கும், அதுல பின்னால போகணும். இவர் நபி மாதிரி என்னை கூப்பிட்டு அனுப்பினார் ரவுஃப் ஹக்கீம், இல்லை என்று சொல்லட்டும். கூப்பிட்டு என்ன நான் சொன்னது, ஷராப் அவசரப்பட வேண்டாம், தனியொரு மனிதனாக ரவுஃப் ஹக்கீமாக உங்களுடைய கருத்தை நான் 100க்கு 100 அங்கீகரிக்கின்றேன். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 18க்கு கை தூக்க முடியாது என்று கட்சி முடிவெடுத்தால் நானும் அசன் அலியும் தான் மிஞ்சுவோம் என்றார். அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் எல்லாரும் டீல் அடிச்சுட்டாங்க. இப்படியே சொன்னார். இப்போ ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்திலேயும் கை தூக்கினார்கள் தௌஃபீக் எல்லாம். இந்த கையில விஸ்ஸை எப்பாட்டு வந்து இந்த கையை தூக்கினாங்க தானே. என்ன நடந்துச்சு? தூக்கினவர் இப்ப யாரு? கை தூக்கினவர் இப்போது யாரு? அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர். கை தூக்கியவரை இவர் தண்டிப்பார் என்று பார்த்தால் சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கின்றார் தேசிய அமைப்பாளராக. இவற்றை பேசினால் நாங்கள் முனாஃபி. செத்து போன கட்சி. இவர் தான் யூஎன்பிஎன் சாகடிச்சது. நாங்க முஸ்லீம் காங்கிரஸ்ல போட்டிட்டு மந்திரியா வந்த நாங்க, எம்எம்சியா வந்த நாங்க இப்ப துரோகம் செய்யற முனாஃபிக்குண்டா கண்டியில இவர் எதுல போட்டிட்டார்? டெலிபோன் சின்னத்தில் இல்லையா? கண்டியில டெலிபோன் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ரவுஃப் ஹக்கீம் சம்மாந்துறையில போய் டெலிபோன் செத்து போச்சுன்னு சொல்றாரா இருந்தால், அவரை வெல்ல வைப்பதற்கு புள்ளையிட்ட சின்னத்தை அவர் அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் இங்கே நாங்க முனாஃபிக் என்றால் அப்ப நாங்க ஜூனியர் முனாஃபிக், அவர் சீனியர் முனாஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் தினமும் முக்கியமான வேட்பாளர்களை அழைத்து வந்து அவர்களுடைய கருத்துக்களை வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் கூட மிக முக்கியமான ஒரு நபரை அழைத்திருக்கின்றோம். மத்திய கொழும்பின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை பட்டியல் வேட்பாளருமான சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லா இருக்கு. நேர்காணலை இப்படி ஆரம்பிக்கிறேன். ஷராஃப்தீன் அலி நீண்ட நாட்களாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர். அதாவது எல்லா தடவைகளும் எலெக்ஷன் கேட்ட தேர்தலிலே களமிறங்கி தைரியமாக மக்களுடைய ஆணையை பெற்று கொழும்பு மாநகர சபை வேட்பாளராக இருந்தவர். இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியல் வேட்பாளர். அப்படியாக இருந்தால் தோல்வியை முட்கூட்டியே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் இது. ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை போற்றியவனாக புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொழும்பு கொம்பனி தெருவை பிறப்பிடமாக கொண்டவன். கொம்பனி தெருவிலே தொடர்ச்சியாக என்னை மக்கள் தொடர்ந்து நான் கேட்ட அனைத்து தேர்தல்களும், சுமார் 4 தேர்தல்களிலே மக்கள் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் என்னையே தெரிவு செய்தார்கள். 4 தடவைகள், அதாவது 20 ஆண்டுகள் நான் மாநகர சபை உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் நான் ஏன் பட்டியல் வேட்பாளராக வர வேண்டும்? இது நானும் என்னுடைய வாக்காளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. நிலவரம் இதுதான். நான் மக்களுக்கு சேவை செய்யாதவனாக இருந்திருந்தால் நான் பயப்பட வேண்டும். தொடர்ச்சியாக என்னை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்றால் மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, என்னை தொடர்ந்து விரும்பி இருக்கின்றார்கள். அப்படியாக நான் வேலை செய்திருக்கின்றேன் என்பதற்கு இதை விட ஒரு ஆதாரம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பட்டியல் வேட்பாளராக வரக்கூடிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டதுக்கு காரணம் நீங்கள் நினைப்பது போல் பயம் என்கின்ற விடயம் அல்ல. அதை நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், கொம்பனி தெருவிலே நான் மாநகர சபை உறுப்பினராக வருவதற்கு முன்னால் அந்த பிரதேசத்திலே மாநகர சபை உறுப்பினராக வரக்கூடியவர்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பார் லைசன்ஸ் ஓனர்களாக இருப்பார்கள். பேர் கூறி சொல்ல விரும்பல, அவர்கள் இப்பொழுது உயிருடன் இல்லை. சில முஸ்லீம் அல்லாத வேட்பாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள், பார் பெர்மிட்காரர்களாக இருப்பார்கள். 80% முஸ்லிம்களின் வாக்குகளை காசு கொடுத்து வாங்குவதும், மந்திரிகளாக வருவதும், பிறகு மக்களுக்கு சேவை செய்யாமல் இருப்பதும், மீண்டும் அடுத்த தேர்தல் வரும் பொழுது மீண்டும் அதே போல் காசுகளை விரயம் செய்து தெரிவு செய்யப்பட்டு தொடர்ந்து இருந்தார்கள். இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை ஸ்லேவ் ஐலண்ட் மக்களுக்கு இருந்தும் அதை முன்னின்று செய்வதற்கு யாரும் வரவில்லை. ஷராஃப்தீன் அலி எப்பொழுது வேட்பாளராக இறங்கினாரோ அன்று அந்த பார் வேட்பாளர்கள் அனைவரும் வீட்டுக்கு போனார்கள். இதுவே நான் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவை. நான் அன்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்காரன். என்னுடைய கொம்பனி தெருவில் என்னுடைய உறவுமுறை அப்பாவுக்கு பேர் யூஎன்பி ஆஜியார்.
யுஎன்பி ஆர்ஜிஆரின் குடும்ப உறுப்பினர் என்றால் எப்படியான யுஎன்பிக்காரர்கள் நாங்கள் இருந்திருப்போம். ஆனால் அந்த பார் லைசன்ஸ்காரர்களுக்கு தேவை இருந்தது ஷராஃப்தீன் அலி யுஎன்பியில் கேட்க இடம் கொடுக்க கூடாது. அந்த நிலையிலே எனக்கு அன்று என்னுடைய முதலாவது தேர்தல், நான் ஐக்கிய தேசிய கட்சிக்காரனாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஊடாக அன்று அவர்கள் ஒரு சுயேட்சை குழுவை களமிறக்கினார்கள் வண்ணாத்தி பூச்சி சின்னத்தில். இன்றைய வண்ணாத்தி பூச்சி கட்சிக்குரியவர்கள் அல்ல, அன்று சுயேட்சை சின்னமாக இருந்தது இந்த ஒரு கட்சியின் சின்னம். அந்த வண்ணாத்தி பூச்சி சின்னத்திலே நான் போட்டியிட்டு முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே வரலாற்றிலேயே கொம்பனி தெருவில் இருக்கக்கூடிய 3 வட்டாரங்களையும் முஸ்லீம் காங்கிரசுக்கு வென்று கொடுத்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் அது. ஐக்கிய தேசிய கட்சி கோட்டையாக திகழ்ந்த, அதற்கு முன்னால் நடந்த தேர்தல்களாக இருக்கட்டும், தற்பொழுது நடந்த கடைசி தேர்தல் நாடே கழிவுபட்டு போனதிலே ஸ்லேவாயிலிருந்து என்பிபிக்கு போனது, அது அல்லாத எல்லா தேர்தல்களும் அது யுஎன்பியை அசைக்க முடியாது, ஐக்கிய தேசிய கட்சி அசைக்க முடியாத தேர்தல் கோட்டையாக இருந்தது. அதை முஸ்லீம் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி நான் முதல் தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அந்த பார்காரர்களை வீட்டுக்கு அனுப்பியவர். பார்காரர்களுடனே மோதிய எனக்கு இன்று பயம் என்று சொன்னால் அப்படி ஒன்றும் அல்ல. யதார்த்தம் என்னவென்று சொன்னால் மற்ற கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் என்னிடம் அதிகமானவர், என்னிடம் கல்வி கற்ற நல்ல திறமையான இளைஞர்கள் போட்டியிடுகின்றார்கள். என் கட்சியை சார்ந்தவர்கள் சில இளைஞர்கள் என் பின்னால் இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் அங்கே போட்டியிடும் பொழுது அதே தரத்துக்கு ஏற்ப அதே கெப்பாசிட்டி உள்ள இளைஞர்களுக்கு நான் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்பது முதல் நியதி. அதனால் என்னுடைய பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் சரிசமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். யுஎன்பியில் இருப்பதால் அவர்கள் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. உள தூய்மையோடு. எனவே ஏனென்றால் உங்களுடைய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க அப்படியான சந்தர்ப்பங்களை வழங்காத ஒரு தலைவர். நீங்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று வந்திருப்பது உண்மையிலேயே உங்களுடைய தலைவருக்கே ஒரு இந்த கோரிக்கையை நான் முதலாவது தலைவரிடம் தான் சொன்னேன், அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டுமே. பிறகு அவரும் என்னிடம் சொன்னது, கொழும்பிலே எஸ்ஜேபியுடைய மத்திய கொழும்பு அமைப்பாளராக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பிரச்சாரம் செய்வார். இது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரசபை எல்லை. இதிலே முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு என்னுடைய பிரச்சாரம் பங்களிப்பு தேவையாக இருப்பதால் பட்டியலில் நான் சேர்ந்து போட்டியிடுவதை அவரும் விரும்பி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைக்கு விசுவாசமாக இருந்ததன் காரணத்தினால் அந்த பட்டியலிலே ஒரு பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினருடைய பெயர் தான் முதலாவதாக இருந்தது. அதை 2வதாக ஆக்கி என்னை அந்த பட்டியலில் முதன்மை வேட்பாளராக வருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்திருந்தார். எனவே மக்களுக்கு சேவை செய்திருக்கின்றேன், குரலாக இருந்திருக்கின்றேன். வீடுகள் உடைக்கப்படக்கூடிய நேரத்தில் வெள்ளை வேனில் என்னை தேடி கடத்தக்கூடிய அளவுக்கு நான் மக்களுக்கு என்னுடைய உயிரை பணயம் வைத்து வேலை செய்திருக்கின்றேன். நிறையவே சமூக சேவை செய்திருக்கின்றேன். அதை நான் பின்னால் அந்த பட்டியலை தருகின்றேன். எனவே பயம் என்பது எல்லின் முனையளவும் உள்ளத்தில் இல்லாத விடயம். நிச்சயமாக நான் அதிக பிரசங்கமாக பேசினேன் வந்துவிடவும் கூடாது. போட்டியிட்டிருந்தால் வெற்றி என்பது எனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் என்ற ஒரு உள்ளத்திலே ஒரு அபரிமிதமான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது மக்கள் மீது. இருந்தாலும் அதைவிட நான் மத்திய கொழும்பு அமைப்பாளர் என்றால் நான் இதைவிட கொஞ்சம் மேலே செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் வந்திருக்கின்றேன். இன்னும் இந்த இளைஞர்களுக்கு நடுவில் ஒருவனாக இருந்து கொண்டு தேர்தலில் போட்டியிடுவது அவ்வளவு அழகான ஒரு விடயம் அல்ல என்பதுதான் என் உள்ளம் எனக்கு சொன்ன விடயம். அதனால் கட்சிக்கும் தேவையாக இருந்தபடியால் நான் பட்டியல் வேட்பாளராக வந்திருக்கேன். உங்களுடைய பேச்சை பார்க்கும் போது கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் கதிரைக்கான ஆசை வந்துவிட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. பிரதி மேயர் கதிரைக்கு மட்டுமல்ல, மேயர் கதிரைக்கும் ஆசை வைக்க வேண்டும். நான் வெளிப்படையாக பேசுவோம். அரசியல்வாதியாக இருந்து கொண்டு அந்த கதிரை எனக்கு தேவையில்லை என்று எவனும் சொல்ல போவதில்லை. ஆனால் பிரதிமேயராக நான் வருவதற்குரிய வாய்ப்பு 2018 எனக்கு இருந்தது. என்னுடைய பெயர் பிரேரிக்கப்பட்டது. அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய கொழும்பை கையில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளியில் அவர்கள் வாக்கெடுப்பது அவர்களே ஒரு குரலாக சொல்லிக்கொண்டு சமூகத்தின் குரல் என்று சொல்லித்தான் அவர்கள் வாய்ப்பு கேட்பார்கள், மக்களும் கொடுப்பார்கள். அதே குரலாக இந்த ஷராஃப்தீனும் இருக்கின்றான், இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம்னு நினைக்கவில்லை. 2018 தேர்தலில் எனக்கு கிடைக்கவிருந்த வாய்ப்பை அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த இன்றைய ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் முற்றுமுழுதாக வரவிடாமல் தடுத்தார்கள். இது வரலாறு. எனவே அது தடுத்தார்கள் என்பதற்காக நான் ஐக்கிய தேசிய கட்சியுடன் முரண்படவும் இல்லை, கோவித்துக் கொண்டு போகவும் இல்லை. பிரதிமேயர் பதவி என்பது என்னை விடவும் பொருத்தமற்றவர்களுக்கும் அந்த பதவி கொடுக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டது. இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியிலும் முதன்மை வேட்பாளராக அந்த கட்சியிலே திறமானவர்கள் இருக்கும் பொழுதும் ரிஸ்வி சாலி ஒரு டாக்டருக்கு தானே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, நாங்கள் ஒரு டாக்டரை கொண்டு வருவோம் என்று ஒரு வயசனிப்பாயை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கே மேயராக முடியும் என்றால் நான் துணை மேயராக வருவது என்பதும் எதுவும் பிரச்சனையாக எனக்கு படும். 2018 உங்களை
பிரதி மேயராக வரவிடாமல் தடுத்தார்கள் என்று சொன்னீர்கள். அந்த வேதனை உங்களுக்கு என்னடா இப்படி செய்து விட்டார்கள் என்ற அந்த வேதனை இருக்கிறதா? மனிதனாக அந்த வேதனை இருக்கின்றது. அப்படியாக இருந்தால் உங்களை இந்த அரசியல் அரியாசனத்திலே ஏற்றுவிட்டு இன்று உங்களை ஒரு ஷராஃப்தீன் அலி என்று சொன்னால் இலங்கையில் அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஃபிங்கராக மாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு நீங்கள் செய்தது? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாஷையை சொல்வதாக இருந்தால் துரோகம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் பாஷையை சொல்வதாக இருந்தால் நான் ஒரு முனாஃபிக். அப்படித்தானே? நான் கட்சி நான் அதனால் தான் அந்த பெயரே சொல்லவில்லை. ஆனால் நியாயமான கேள்வி. அதாவது தேர்தல் வந்த உடனேயே முஸ்லீம் காங்கிரஸ் வட்டாரத்திலே பரவலாக பேசக்கூடிய விடயம் தான். நாங்கள் இல்லை என்றால் இவர் மாநகர சபை உறுப்பினராக வந்திருக்க மாட்டார், கட்சிக்கு துரோகம் செய்தார் அப்படி என்று. அங்கே இருந்தால் போராளி, வெளியே வந்தால் துரோகி அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் அங்கே இருக்கின்றது. இதற்குரிய என்னுடைய பதில் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எனக்கு அன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே எனக்கு வேட்புமனு நியமன பத்திரம் தராமல் நிராகரித்த வேளையிலே எனக்கு வாய்ப்பளித்தார்கள் என்பதை எல்லாரும் மறுக்க முடியாது. இன்றைய தேசிய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், அன்றைய கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஷஃபீக் ரஜாப்டின் அவர்கள் என்னை அழைத்து பேசி எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார்கள், மறுப்பதற்கில்லை. அதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் என்னை மாநகர சபை உறுப்பினராக்கியது என்று சொல்வதை விடவும் நான் கொம்பனி தேர்வை முஸ்லீம் காங்கிரஸ் கோட்டையாக மாற்றி கொடுத்தேன் என்று சொன்னால் அதை விட நியாயமாக இருக்கும். ஏன் நான் சொல்றேன்டா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஒரிஜினல் போராளிகள் கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள். அவர் கட்சிக்கு விசுவாசமானவர்கள். எல்லா தேர்தலிலும் அந்த லிஸ்டை நிரப்புவதற்காக போட்டிடுவார்கள். இப்ப ஹக்கீம் சொல்றாரு கொழும்புல ஆள் தேட கஷ்டம் உண்டு. இப்ப அந்த சம்மாந்திர இன்டர்வியூ அதை பேசுவோம். அவர் சொல்லுகிறாரு கொழும்புல ஆள் தேடணும் அப்பாண்டு. உண்மைதான். இவர் ஆள் தேடும் பொழுது அந்த லிஸ்டை நிரப்புவதற்கென்றே முஸ்லீம் காங்கிரஸ்ல ஒரு செட் ஒன்று இருக்கு. மட்ட கூலியில் 4 பேர், ஒரு ஸ்லேவ் ஐலண்ட் ஒரு 3 பேர், கிராண்ட் பாஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்க. முஸ்லீம் காங்கிரஸ் தான் என்னை உறுப்பினராக்கியது என்றால் இந்த முஸ்லீம் காங்கிரஸை அந்த போராளிகளை உறுப்பினராக்கவில்லை. அவர்களால் முடியாத ஒன்றை ஷராஃப்தீன் அலி எப்படி செய்தார்? அவர்கள் உறுப்பினராக வர முடியாத நிலையிலே காங்கிரஸுக்கு ஒரு புதுமுகமாக இருந்ததான் பட்டியலிலே ஒரு வெற்றி பெற்று எப்படி வந்து என்றால் முஸ்லீம் காங்கிரஸில் நான் தேர்தலில் போட்டியிட்டது உண்மை. அதனால்தான் நான் வெற்றி பெற்றேன் என்றால் முஸ்லீம் காங்கிரஸில் தொடர்ந்து போட்டியிடுபவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதுவல்ல உண்மை. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு என்று ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியை சீரழித்த வரலாறு இருக்கின்றது அவர்களுக்கு. இப்பொழுதாவது ஐக்கிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்று, அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக ஒரு முடிவெடுக்கும், அதுல பின்னால போகணும். இவர் நபி மாதிரி, எஸ்எல்என்சி என்பது மதம் மாதிரியும், இது அவர் தலைவர் நபி மாதிரி அப்படியே ஆட்டு மந்த மாதிரி போகணும். போனால் போராளி. தவறான முடிவு எடுக்கின்றீர்கள் என்று விமர்சித்தால் அந்த தவறான முடிவிலே எனக்கும் உடன்பாடு இல்லை என்று வெளியே வந்தால் துரோகி. நான் வெளியே வந்த வரலாற்றை சொன்னால் இது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். சொல்லுங்க. 18க்கு கை தூக்கினார். 18வது திருத்த சட்டத்துக்கு என்ன சட்டம் அது? அதாவது 2 தடவைகளை விட அதிகமாக அதிகாரத்தில் ஜனாதிபதியோட அதிகாரம் 2 முறை போட்டியிடலாம் என்பதை தொடர்ந்து 3, 4, 5, 6 அதாவது பவுண்டரி இல்லாமலே போட்டியிடலாம் என்கின்ற ஒரு மஹிந்த ராஜபக்ஷ கொண்டு வந்த நான் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்கின்றேன். தலைவர் சொன்னால் அது எந்த பிரச்சனை இருக்கு ஏன் கேள்வி. நான் அப்படி இல்லை. நான் சொன்ன விடயம், அன்புக்குரிய தேசிய தலைவர் அவர்களே, அமெரிக்காவில் கூட இப்படி ஒரு திருத்த சட்டம் கிடையாது. தேர்தலிலே உலக மகா சர்வாதிகாரி கேட்டது அமெரிக்கா. அங்கு கூட 2, 3வது முறை போட்டியிட முடியாது. அப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நாட்டை சர்வாதிகார குழிக்குள் தள்ளுவதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் துணை நின்றது என்ற பேச்சு இந்த நாட்டிலே எழுதப்பட்டு விடக்கூடாது. ஒரு வரலாற்று துரோகம் நீங்கள் செய்ய போகின்றீர்கள். தயவு செய்து கை தூக்க வேண்டாம் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். அங்கே மெஜாரிட்டியுடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய ஹைகமாண்டுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு பொலிட் பியூரோ ஹைகமாண்ட் போயிட்டு 18க்கு வாக்களிப்பதாக முடிவு செய்தார்கள். நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னை கூப்பிட்டு அனுப்பினார் ரவுஃப் ஹக்கீம். இல்லை என்று சொல்லட்டும், கார்னிவல் ஐஸ்கிரீமுக்கு வர சொன்னார். அவருடைய வீடு அன்று கூப்பிட்டு என்னிடம் சொன்னது, ஷராஃப் அவசரப்பட வேண்டாம், தனியொரு மனிதனாக ரவுஃப் ஹக்கீமாக உங்களுடைய கருத்தை நான் 100க்கு 100 அங்கீகரிக்கின்றேன். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 18க்கு கை தூக்க முடியாது என்று கட்சி முடிவெடுத்தால் நானும் ஹசன் அலியும் தான் மிஞ்சுவோம் என்றார். அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் எல்லாரும் டீல் அடிச்சுட்டானுவல். இப்படியே சொன்னார். எல்லாம் அங்கே போறானுவல், காசுக்கு வேலை போறானுவல், இப்படி சொன்னார். கட்சியை காப்பாற்றுவதற்கு எனக்கு மாற்று யோசனை இல்லை, எனவே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார். சொல்லி இருப்பார். என்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலங்களிலே மேடை பேச்சுக்களிலே சொன்னார்களே. அதைத்தானே இப்ப ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரத்திலேயும் கை தூக்கினார்கள் தௌஃபீக் எல்லாம்.
கோட்டாபேட இன்னும் ஒரு 21 அப்படிதான் 18, 19, 20, 21, 18க்கு விரோதமா 19 வரும், அதுக்கும் கை தூக்குவான். 19க்கு விரோதமாக 20 வரும், 21, 22, 23, 25 ஒரு 100, 150 வரும் வரைக்கும் ஹயாத்தோட இருந்தா கை தூக்குறதே தான் வேலை. அப்ப இந்த கையில விசைப்பாட்டு வந்து இந்த கையை தூக்கினாங்க தானே. என்ன நடந்துச்சு? தூக்கினவர் இப்ப யாரு? கை தூக்கினவர் இப்போது யாரு? அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் தௌஃபீக். கை தூக்கியவரை இவர் தண்டிப்பார் என்று பார்த்தால் சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கின்றார் தேச அமைப்பதாக. இவற்றை பேசினால் நாங்கள் முனாஃபிக். அப்ப நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால் 18க்கு கை தூக்கிய நேரம் அன்று நான் சொன்ன அதே வார்த்தையை பின்னால் சொன்னார். ஒரு வரலாற்று தவறை முஸ்லிம் காங்கிரஸ் செய்து விட்டது என்றார். அன்றே சொன்னோம் நாங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று. செய்தார்கள். எனவே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யாராவது விலை போவதை தடுக்க முடியாது, நானும் போறேன் என்று பின்னால் இவரும் விலை போவது என்று விலை மாதர்களின் கூடாரமாக அந்த கட்சி இருக்கின்றது. இது நான் தொடர்ந்து அந்த கட்சியில் எப்படி இருப்பது? நாங்கள் தான் கட்சியில இருந்து எப்படி ஒரு இந்த கட்சியுடைய கொள்கையை வளர்ப்பது? இப்பொழுது பாருங்கள், சம்மாந்துறையில் பேசியிருக்கின்றார், ஐக்கிய மக்கள் சக்தியை விமர்சித்திருக்கின்றார். செத்து போன கட்சி. இவர் தான் UNPN சாகடிச்சது. அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களே ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை தான் கிழக்கு ஒரு காலத்திலே. ARM மன்சூர் கல்முனையிலே, மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்தால் அகமது ரிஸ்வி சின்னலெப்பை, அங்காலே அப்துல் மஜீத், முஸ்லிம் உறுப்பினர்கள் அள்ளி கொடுத்த கட்சி முஸ்லிம்களுக்கு. என்ன நடந்தது? ரணில் விக்ரமசிங்க விட்ட தவறு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த பல சிறுபான்மை கட்சிகளை அரவணைத்ததன் காரணமாக முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி, ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு வங்கி சரிந்து விழுந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் UNPயிலிருந்து சஜித் பிரேமதாஸ் உடைந்து போகும் பொழுது தடுத்திருக்க வேண்டியவர். ஒரு தேர்தலிலே நாடு முழுக்க போட்டியிட்டு 2002 நினைக்கிறேன், முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனம் தான், போனஸ் 4 ரணில் கொடுத்தாரு. EAP எதிரிசிங்க இப்படி வட்டி கொடுக்க மாட்டான். 1க்கு 4 இவருக்கு அதை எடுத்து உசைன் பைலா, அந்த பைலா, இந்த பைலாக்கெல்லாம் கொடுத்தாரு. ரணில் விக்ரமசிங்க டிரோன் பெர்னாண்டோக்கு கொடுக்காம, ஏச் அஸ்வருக்கு கொடுக்காம கொடுத்தது. இவர் எல்லோரும் கட்சியை விட்டு போனார்கள். இவர் எடுத்தார் 4. அன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதை செய்தாரோ அதை இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்திக்கு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். இவ்வளவுதான். அப்ப நான் கேட்கிறேன், நாங்க முஸ்லிம் காங்கிரஸ்ல போட்டிட்டு மந்திரியா வந்த நாங்க, MMCயா வந்த நாங்க இப்ப துரோகம் செய்யற முனாஃபிக்குண்டா கண்டியில் இவர் எதுல போட்டிட்டார்? டெலிபோன் சின்னத்தில் இல்லையா? கண்டியில டெலிபோன் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்ற ரவுஃப் ஹக்கீம் சம்மாந்துறையில போய் டெலிபோன் செத்து போச்சுன்னு சொல்றாரா இருந்தா, அவரை வெல்ல வைப்பதற்கு புள்ளையிட்ட சின்னத்தை அவர் அப்படி விமர்சிப்பதாக இருந்தால் இங்கே நாங்க முனாஃபிக்ன்றார். அப்ப நாங்க ஜூனியர் முனாஃபிக், அவர் சீனியர் முனாஃபிக்கா? என்ன சொல்ல வருகின்றார்? இப்ப அதை மாட்டிக்கொண்ட பிறகு அந்த வீடியோ வைரல் ஆன பிறகு வேற கதை. கொழும்புல ஆள் தேடணுமா? கொழும்பு சும்மா சிம்பிளா நினைச்சு பேசுறது சொன்னதுக்கு போறோம். ஆக ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. எந்தவித எப்படி அவர் சம்மான் துறைக்கு ஒரு அரசியலும் கொழும்புக்கு ஒரு அரசியலும் பேசுவார்? இது முனாஃபிக்தனம் இல்லையா? இது நயவஞ்சகத்தனம் இல்லையா? இந்த நயவஞ்சகத்தனத்தை தொடர்ந்து செய்து கொண்டு சஜித் பிரேமதாச உடன் எங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். அப்ப கொழும்புல ஆள் தேடணும் கஷ்டம், அங்க அந்த பிரச்சனையில் அண்ணா அப்படி பேசுறேன்றார். ஆள் தேடணும் கஷ்டம், அப்ப இங்க டெலிபோன் சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாமே, எதற்கு தனியாக மரச்சின்னத்திலே அவர்கள் போட்டிட்டு இருக்க வேண்டும்? எனவே ஏதாவது ஒன்று அந்த இடத்துல குஷியா பேசியாச்சு, செத்து போச்சு என்று கடுமையான வார்த்தையை சொல்லியாச்சு. அது விமர்சன உச்சகட்டத்துக்கு வந்த உடனே மாற்றியாச்சு. அது மாட்டிக்கொண்டா மாற்றிக்கொள்வார். இவ்வளவுதான் அவருடைய கொள்கை. நான் தனியொரு ரவுஃப் ஹக்கீமாக அவரை விமர்சிக்கவில்லை. தேசிய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் ரவுஃப் ஹக்கீம் இதைவிடவும் அவரை சாணக்கியன் என்று சொல்வார்கள். ஆனால் அரசியலில் அவர் இதைவிடவும் சாணக்கியமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான எதிர்பார்ப்பு. சரி, கொழும்பிலே ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று தேசிய மக்கள் சக்தி போன்ற இந்த பெரும்பான்மை கட்சிகள் எல்லாம் களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே சில முஸ்லீம் கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதே போன்று வண்ணாத்தி பூச்சி சின்னத்திலே ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கொரோனாவை நகரசபையில், இப்படி பல சுயேட்சை குழுக்கள். இந்த சிறுபான்மை கட்சிகளுடைய இந்த தனித்து போட்டியிடக்கூடிய இந்த நிலைமையால் கொழும்பு முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள், அதாவது கொழும்பு முஸ்லிம்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய தேவை நிறைவேறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதை விட அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள கட்சிகளாக நான் அதனை பார்க்கவில்லை. இது போன்ற தேர்தல்கள் வரும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய கொள்கை முழக்கங்களை இட்டு அதனூடாக ஒரு 1-2 ஆசனங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையானவர்கள் அந்த கதிரை அலங்கரிக்கலாம் என்பதுதான் அந்த அவர்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதில் ஏன்னா இந்த தேர்தல் முறையினூடாக உதாரணத்துக்கு சொல்ல போனால்
நான் யாரையும் ஒரு சின்ன போட்டியிடக்கூடிய சின்னத்தை சொல்லி விமர்சிக்க விரும்பல. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, பேனா சின்னத்தில் ஒருவர் போட்டியிடுகின்றார், ஒரு குழு. இந்த தேர்தல் முறைப்படி வேட்பாளர்கள் ஒரு ஆளுக்கு 100 ஓட்டு எடுத்தாலும் 21 பேர் கொரோனாவை எடுத்தால் 21 பேர், 2100 ஓட்டு வந்துடும், 2 சீட் வந்துடும். கொழும்பு எடுத்தால் 1800 1900 ஓட்டு எடுத்தால் அங்கே 1 சீட் வந்துடும். அதை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் போகக்கூடிய ஒரு விதமான ஒரு அரசியல் கைங்கரியம் அது. அவ்வளவுதான். அதை ஒழிய அதை வைத்து இது முஸ்லீம்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் எந்த கட்சியிலும் என்னுடைய பொதுவான எதிர்பார்ப்பு, வரக்கூடியவர்கள் அப்படி முஸ்லீம்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர்கள் வருவதை நான் வரவேற்கின்றேன். கொழும்பு மாநகர சபையிலே கூட முஸ்லீம்களுக்கு எதிரான சதித்திட்டங்கள் அவ்வப்போது அரங்கேறி இருக்கின்றன. நான் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் அது இருந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன். மாடறுப்பு நிலையங்கள் மூடப்பட முயற்சி செய்யப்பட்டன, இது போன்ற விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அப்பொழுதெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் என்பதை ஒரு புறம் மறந்துவிட்டு நான் ஒரு முஸ்லீம் உறுப்பினர் என்று குரல் கொடுத்திருக்கின்றேன். எனவே எந்த சின்னத்திலும் வரக்கூடியவர்கள் முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களாக வந்தால் வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக கொழும்பு மாநகர சபை வரலாற்றை பொறுத்தவரையிலே அது எப்போதுமே பச்சை தான். ஐக்கிய தேசிய கட்சி தான் இவ்வளவு காலமாக, அல்லது அதை சார்ந்த கட்சிகள் தான் கொழும்பு மாநகர சபை மேயர் கதிரை அலங்கரித்திருக்கின்றது. முதல் முறையாக வரலாற்றிலே முதல் தடவையாக அது என்பிபி பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் தெரிவதாக சிலர் சொன்னாலும் கூட நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேர்தலுடைய ஆரம்ப கட்டத்தில் அப்படியான ஒரு அச்சம் எங்களுக்கும் இருந்தது. அதனால தான் நாங்கள் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டோம், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவதற்கு. அதனால் தான் அந்த முயற்சியின் பிரதிபலிப்பாக தான் நாங்கள் மேயர் வேட்பாளரை கூட நாங்கள் பிரேரிக்கவில்லை, நாங்கள் யாரையும் தெரிவு செய்யவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியில் எரான் விக்ரமரத்ன வருவதாக இருந்தால் அதனை ஆதரித்து ஓரணியிலே சென்றால் என்பிபிக்கு இந்த அழுத்தமாக இருக்கும். இந்த நகரசபையின் வரலாறு காப்பாற்றப்படும். ஐக்கிய தேசிய கட்சியாகவே இல்லை என்று சொன்னாலும் பச்சை நிற அணியை மீண்டும் இதை கைப்பற்றியது என்ற வரலாற்று அந்த தொடர்ச்சியான அந்த வரலாற்று உண்மை இன்னும் ஒரு முறை உண்மைப்படுத்தப்பட்டிருக்கும். துரதிர்ஷ்டவசமாக சஜித் பிரேமதாஸ் உடைய வரட்டு பிடிவாதம், அவருடைய அதிக பிரசங்கித்தனம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் தனித்தனியாக போட்டியிடக்கூடிய நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டது. எனவே அந்த ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சொல்வது போல் இது என்பிபிக்கு சென்று விடும் என்ற அச்சம் எங்களுக்கும் இருந்தது இல்லாமல் இல்லை. ஆனால் தற்பொழுது பிரச்சார நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய கணிப்பு மட்டும்தான், எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும் பெரும்பான்மையை ஆட்சி அமைப்பதற்கு உரிய பெரும்பான்மை எடுக்காத பட்சத்திலே கூட்டாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்படியான ஒரு நிலைமை வந்தால் நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் கிங்காக வராவிட்டாலும் கிங் மேக்கராக வருவோம், பேரம் பேசக்கூடியதாக வரும். அப்படி வந்தால் நிச்சயமாக இது தேசிய மக்கள் சக்திக்கு, என்பிபிக்கு, அதிலிருந்து அனுரகுமாரோட கட்சிக்கு இது சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம். அப்படியானால் யாருக்கு செல்லும் என்பது அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த கணக்கின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். பொதுவாக நாங்கள் பொது எதிரியாக அவர்களை பார்ப்போம். அதற்குரிய காரணம், இனி அவர்கள் இந்த நாட்டை எவ்வளவு பொய்யை சொல்லி வந்து இப்பொழுது எந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். கொழும்பு மாநகர சபையிலும் அதே பொய்யை அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு எங்களால் இடமளிக்க முடியாது. உண்மையிலே இந்த தேசிய அரசியலை பற்றியும் உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கின்றது. நீங்கள் 20 ஆண்டுகள் இந்த அரசியல் களத்திலே இருக்கின்றீர்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதற்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலே மக்கள் அலையலையாக வாக்களித்தார்கள் என்பிபி ரல்ல. இன்று வரையிலே அது முற்றுமுழுதுமாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல முடியாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செல்லக்கூடிய ஊர்களை, அவர்களுடைய மேடைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அலையலையாக வருகிறார்கள். எப்படி பாராளுமன்ற தேர்தலில் இருந்ததோ, எப்படி ஜனாதிபதி தேர்தலில் இருந்ததோ, அதே போன்ற ஒரு அலையை காணப்படுகின்றது. ஆங்காங்கே சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த அலை அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? என்னுடைய பார்வை என்று சொன்னால் அலைகள் தான் இந்த நாட்டை நாசமாக்கியது. ஏனென்றால் அந்த அலையை எதிர்த்து எங்களுக்கு மோதவும் முடியாது. இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு அலை ஏதோ ஒரு நிலைமை அரசியலில் உருவாகும், அதனூடாக தவிர்க்க முடியாத அலையாக மாறும். அப்படித்தான் 94 சந்திரிகாவை ஒரு அலை இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆக்கியது. அன்று அவர் ருக்மணி தேவியாக பார்க்கப்பட்டார். பிறகு என்ன நடந்தது? சுதந்திர இலங்கையின் வரலாற்றிலே முதல் தடவையாக சந்திரிகாவின் ஆட்சியிலே தான் நம்முடைய பொருளாதாரம் மைனஸை நோக்கி பயணித்தது. அதுவரைக்கும் இல்லை. நீங்கள் என்ற வரலாறு எங்களுடைய பொருளாதார வரலாற்றை புரட்டி பாருங்கள். மீண்டும் ஒரு அலை வந்தது. ராட்டராக்கின விருவேக்கோன் என்றார்கள். மே எக்கம ராட்டராக்கின புழுவாங்க அப்பே சேர்ட்ட வித்தரா என்ற ஒரு கோட்டாபை கொண்டு வந்தார்கள். அலை தவிர்க்க முடியாத அந்த அலையாக இருந்தது. அந்த அலை நாட்டை என்ன செய்தது என்பதை நாங்கள் கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னால் அனுபவித்தோம். மீண்டும் ஒரு அலை வந்தது. அதுதான் அனுரகுமாரின் அலை. அந்த அலை தான் இன்னும் தொடர்வதாக இருந்தால்
அதை தடுப்பதற்குரிய சக்தி எங்களிடம் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலிலே அந்த அளவுக்கு மக்கள் என்பிபிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ஓரளவு நீங்கள் சொல்வது போல் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எதிர்ப்பு இன்னும் வரவில்லை, காலம் இருக்கின்றது. அவர்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தாலும் 6 மாதம் தானே அப்படின்னுவாங்களே. இப்போ 6 மாதம் தான் என்று சொல்றது அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்களே. ஆனால் 6 மாதத்திலே அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சியை விட்டு ஓடுவார் என்றெல்லாம் தேர்தல் மேடைகள் நாங்கள் இந்த 6 மாதத்தில் ஓடுவார்னு சொல்லலை, ஓடுவார்னு சொன்னோம். அதனால் ஓடக்கூடிய சூழல், உலக வங்கியுடைய அறிக்கை, மீண்டும் நாடு பொருளாதார பின்னாடி அடைய போகும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். விடயம் என்ன என்று சொன்னால், ஒரு தமிழ் பாடல் ஒன்று இருக்கின்றது. என்னது? ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், பொய்யா சொல்லி ஏமாற்றினது போதும் மனசாட்சியை நீ விலை பேசினாய். பொத்துவில் அஸ்மினின் எனக்கு தெரியாது. பொத்துவில் அஸ்மின் அனுரகுமார் திசாநாயக்கவை நினைத்துத்தான் அந்த லிரிக்ஸ் எழுதினாலும் தெரியா. இந்த மக்கள் சொல்லக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு வருகின்றது. பொத்துவில் அஸ்மினுடைய மொழியிலே ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம், ஓட்டு போட்டு தாண்டா வேணாயே, பொய்யா சொல்லி ஏமாற்றியது போதும். உகண்டா சல்லிகேண்டோனது அர்ஜுன் மகேந்திரன் வஹாமகேனவா, இதுதான் பிரச்சனை. காலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் வஹாமகியான உடனடியாக துக்வின அவசான் சத்திய நாங்களா சொன்னோம். இப்ப டைம் கேட்குறீங்க. துக்கிக்கும் கடைசி வாரம், துக்வின அவசான போய கடைசி போய நாங்களா சொன்னோம். இப்ப எங்க அப்பா கொண்ட உகண்டா காசு கொண்டு வருவான நம்பிக்கையும் போச்சு. நாங்க அப்படி சொல்லலைன்றானே டில்வின் சில்வா. அப்ப கொண்டு வர மாட்டேன்னு ஆயிட்டே. கொஞ்சம் பொறுங்க, வந்து சேரும் எதிர்பார்க்க மேல அப்பயே கியூவாதுன்றான் கட்சியோட செக்ரட்டரி. அதுவும் போச்சு. அர்ஜுன் எல்லோசியஸை கொண்டு வரது அப்படி லேசான வேலை இல்லாண்டாச்சு. இப்போ காஞ்சன விஜய் அந்த பாக்கெட்ல போட்டு 120 ரூபா கமிஷன் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. காஞ்சன வீட்டுக்கு போயிட்டு 6 மாசம் ஆச்சு, இன்னும் அவன் கமிஷனை போட்டுட்டு இருக்கான். எங்க போச்சு? பொய் சொல்லி 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 அட இப்போவாவது சொன்ன பொய்யை கொஞ்சம் திருப்பி பார்ப்பான்னு பார்த்தா பொய்யை டபுளாக சொல்கிறத பார்க்குறேன். இப்போ SMS அனுப்பினாரா எங்களோட ஜனாதிபதி, 9,80,00,000 போச்சான். எது? நிவ்வியர் மெசேஜ். இப்போ இந்த அளவு போகும்டா பீஸா ஹட் எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜை பார்த்தா அவன் பங்க்லவுட் ஆகணும். டெய்லி எழுப்பினா 4 மெசேஜ் இருக்கும். அந்த பீஸா இந்த பீஸாண்டு SMS. அங்கே போய் நீங்கள் வேண்டிய ஒரு டயலாக்லேயோ மொபிட்டோவில் விசாரிப்பாங்க. ஜனாதிபதியோட SMS எல்லாம் ஃப்ரீ. தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு கிமு கிபி மாதிரி தேமு தேப்பி, தேர்தலுக்கு முன்னே போய் தேர்தலுக்கு பின்னே போய் தொடர்ந்து பொய்யை சொல்லி கொண்டு வருவது. இந்த பொய்யை நாங்கள் இன்னும் நம்புவோம் என்று சொல்வதாக இருந்தால் அது மக்களுடைய விருப்பம். ஆனால் நாங்கள் சொல்லுவது அவருடைய கண்ணத்தில் இருந்த அழகான மச்சம் உங்களை ஏமாற்றியது. அவருடைய கையை எப்படி கொண்டு வருவார், உங்களை ஏமாற்றியது. வாய் அப்படி ஊசிமாய் வச்சு அழகான முறையில் போய் பேசுவார். அவ்வளவும் பொய் என்றால் நான் சேலஞ்ச் பண்ணுற என்பிபிக்கு ஓட் பண்ணுற ஆக்கள் இந்த 6 மாசத்துல சொன்ன ஒன்று செஞ்சு காட்டினதை சொல்லுங்க. இதையெல்லாம் செய்வேன் என்றார்களோ அதை இதுவரைக்கும் செய்யவில்லை. அர்ஜுன் மகேந்திரனை கொண்டு வருவது, உகண்டாவில் காசை கொண்டு வருவது, இந்த தெல்மில சூத்திரை தூக்கி எறிவது, செய்வேன் என்று சொன்ன எதையும் செய்யவில்லை. ஆனால் செய்ய மாட்டேன் என்று சொன்ன எல்லாம் செய்தார்கள். எது? மோடி உடன்படிக்கை, எட்கா உடன்படிக்கை, IMF. ரணில் வித்தா சாம்பூர், இவர் வித்தா சாம்பார். ரணில் சைன் பண்ண எட்கா, இவர் சைன் பண்ண அம்பான் தொட்டே வராயே கல உமா ஓயே ஹில. இப்போ கலாத்னா ஹிலாத்னா கலாரங்கில ஹிலவேவா. இந்த நிலைமை. அப்போ நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னால், தொடர்ந்து சொன்ன பொய்கள் இப்பொழுது வலிமையாக அப்படி சிக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பொய்யிலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு உலக வரலாற்றிலே இவர்கள் அளவுக்கு யாரும் பொய் பேசியிருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர்களாகிவிட்டார். அது பொய் சொல்வதில் சிறந்தவர் யார் என்று இந்த அவுர்து உற்சவில் ஒரு போட்டி வைத்திருந்தால் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றிருப்பார். தாராளமாக நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதுவல்ல பிரச்சனை. இந்த நாட்டு மக்கள் சொல்கிறார்கள், தேர்தலுடைய காலங்களிலே பிரசார மேடைகளிலே அவ்வாறான விடயங்கள் சொல்வது சர்வசாதாரணம். ஆனால் ஊழல் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்ற என்பதிலே பொதுமக்கள் ரொம்ப திருப்தியாக இருக்கின்றார்கள். நான் அன்று செய்தி சேகரிப்புக்காக வேண்டி ஒரு இடம் சென்றிருந்தேன். அங்கே ஒரு வயதான ஒரு ஆள் சொல்கிறார் என்னிடத்திலே, ஒரு தேங்காய் 1000 ரூபாய்க்கு சென்றாலும் பரவாயில்லை, இந்த நாட்டிலே ஊழல் நடைபெறுவது இல்லை என்ற ஒரு சந்தோஷம் எமக்கு இருக்கின்றது என்ற ஒரு விடயம். அதே போன்று இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே சோஷியல் மீடியாக்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த தேர்தலுடைய காலங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய மிக பிரதான விடயம் இனவாதம் இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்கின்றோம், நிம்மதியாக இருக்கின்றோம், எனவே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். முதலாவது தேங்காய் 1000 ரூபா போனாலும் பரவாயில்ல என்று அவர் சொன்னாலும் மக்களுக்கு அது தாங்கக்கூடிய விஷயம் அல்ல. 70 வருஷமா இந்த நாட்டில் சாபம் தானே.
අවුරුදු 70ක සාපයක් තිබුණේ. சாபம் இருந்த 70 வருஷம் தான் ஒரு தேங்காவுடைய விலை 120 ரூபா வரைக்கும் வருவதற்கு 70 வருஷம் ஆச்சு. ஒரு 10-20 வருஷத்துல ஆரம்பிச்சது வைப்போமே, 120 ரூபா ஆகுறதுக்கு 70-75 வருஷம், 250 ரூபா ஆகுறதுக்கு 6 மாசம் தான் போச்சு. சரியா? இப்போ தேங்காய் 1000 ரூபாய்க்கு போனாலும் பரவாயில்ல, ஊழல் இல்லாமல் இருக்குதான் அவர் திருப்திப்படுவதாக இருந்தால், ஊழல் இல்லாத நாட்டிலே தேங்காய் விலை குறைந்திருக்க வேண்டும். அந்த நன்மை மக்களுக்கு போயிருக்க வேண்டுமே. இவ்வளவு ரூபாய்களை நாங்கள் சேர்த்து வைத்திருப்பதால் தேங்காயின் விலை 50 ரூபாய் ஆகிவிட்டது. இதுதான் சிறப்பான முகாமைத்துவம். அப்படி ஒன்றும் காண்பதற்கு இல்லை. ஒன்று, ஏன் நாட்டிலே எதுவிதமான அபிவிருத்தி நடக்கவில்லை என்று கேள்வி கேட்டால் 6 மாதம் தான் ஆகுது, கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னா, ஊழல் ஒன்றுமே இல்லைன்னா நாங்களும் சொன்ன 6 மாதம் தான் ஆகுது பொறுங்க. ஊழல் செய்வதற்கும் படிக்க வேண்டும், பாடம் கற்க வேண்டும். ஊழல் என்பது மௌலவி அவர்களே நினைச்சு கொண்டிருக்காதீங்க அந்த காசு பணம் மட்டும்தான் ஊழலா, புத்திய களவாடுவது. அப்ப இந்த நாட்டின் சபாநாயகர் பாராளுமன்ற சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்தின் முதல் கதிரிலே அமர்ந்தவர் பொய்யான சர்டிபிகேட் சான்றிதழை எடுத்துக்கொண்டு வந்து தன்னை PhD என்று சொல்லி மக்களை ஏமாற்றியது. இதற்கு சட்டம் பாயவில்லை. இது ஒரு விதமான ஊழல். மக்கள பக்கெட்டு கடிப்பது மட்டுமல்ல, இது மக்களுடைய நம்பிக்கைக்கு செய்த துரோகம். ரிஸ்வி தேர்தல் பிரச்சாரங்களில் தன்னை ஸ்பெஷலிஸ்டாக சொன்னார். அப்படி ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஏன் அவருடைய ஹேண்ட்பில் இருந்தது, நான் கொண்டு வரவில்லை. அவர்கள் பிரிண்ட் பண்ணா நான் என்ன செய்ய என்றார். பிறகு அவர் பிறகு சொல்றார் நான் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை என்றார். இது மக்களை ஏமாற்றி இது ஒரு விதமான ஊழல். அவர்கள் திருடவில்லை என்று சொன்னால் என்னிடம் இப்பொழுது கையிலே ஆதாரம் இல்லை. சில திருடவில்லை என்பதையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வசந்த சமரசிங்க என்று சொல்லக்கூடிய அமைச்சருக்கு அரச சார்பு நிறுவனம் ஒன்றுடைய ஒரு சொத்தை தன் பேரிலே மாற்றியதாக ஒரு வழக்கு இருக்கின்றது. இதெல்லாம் இருக்கின்ற இல்லை என்று சொல்லவில்லை. ஊழல் இல்லாத நாடு தேவை. ஆனால் நீங்கள் தோற்கடித்த ரணில் விக்ரமசிங்க செய்த ஊழல் இருக்கின்றதா நாட்டிலே? பேங்கை கொள்ளையடித்தான்னு சும்மா சொன்னீங்க. 40-45 வருஷமா சம்பளத்தை எடுக்காதவர், 40-45 வருஷமா கார் பெர்மிட் எடுக்காத ஒரே பார்லிமெண்ட் மெம்பர். நீங்க சொல்லுங்க, அனுரகுமார் திசாநாயக்க கார் பெர்மிட் எடுக்கல. பாராளுமன்றத்தில் கார் பெர்மிட்டை நிராகரித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை காட்டுங்கள். நியால் கலப்பத்தில் ஆவார் இல்லை. 2 சம்பளம் எனக்கு வருது, ஒரு சம்பளத்தை நான் வானான்னு சொல்லிட்டு பம்மாத்து காட்டினார் மீடியால அனுரகுமார். 40 வருஷமா சம்பளம் எடுக்காத ரணிலை நான் வீட்டுக்கு அனுப்பினி. எதை ஊழலை பற்றி பேசுகின்றீர்கள்? எனவே ஊழல் இல்லாத அரசு ஒன்று தேவை. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கை பற்றி அப்படி சொன்னாலும் மக்கள் அதனை நம்பவில்லை. மக்கள் எதை நம்பினார்கள்? இந்த மக்கள் தான் கோட்டாபையை கொண்டு வந்தார்கள். வரலாற்று ரீதியாக மக்கள் இப்படியான வரலாற்று தவறுகளை செய்து தான் இருக்கின்றார்கள். மக்களை குறை சொல்லவே அந்த நேரத்திலே அந்த மீடியாக்கள் கொடுத்த செய்திகள் இதுவும் அப்படித்தானே. இப்ப தேர்தல் மேடையில் அப்படி பேசுவது வழக்கம் தான், முடியாது. மக்கள் வாக்களித்தது அர்ஜுன் மகேந்திரனை இலங்கைக்கு கொண்டு வந்தாக வேண்டும். ராஜபக்ச உகண்டாவில் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய டாலர்கள் இங்கே வந்து சேர வேண்டும். பெட்ரோல் காஞ்சன் அடிக்கக்கூடிய இதுதான் ஊழல். நீங்க சொன்ன இந்த ஊழல் ஒன்றுமே ஊழல் இல்லை என்றாகிவிட்டது. காஞ்சனவை ஊழல்வாதி என்று பேசினீர்கள், அது ஊழல் இல்லை என்றாகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் ஊழல் செய்யவில்லை என்றால் காலம் அதற்கு பதில் சொல்லட்டும். ஊழல் செய்யாத நாட்டில் இப்ப உப்பு ஒரு பேக்கெட் 230 ரூபா. எங்களோட உம்மாமார் தாத்தாமார் கூலி, இந்த புளி ஒரு குழி 50 ரூபா வாங்குவாங்க, பெருசா வாங்க காசு இருக்காது. இப்ப அந்த குழி 150 ரூபா. உப்பு புளி இல்லாத கவர்மெண்ட் எங்களோட கொழும்பு பாசல் சொல்றதா. இந்த நிலைமையை கொண்டு வந்து விட்டு தேங்காய் 1000 ரூபாய்க்கு போன எனக்கு என்ன, நாட்டாம தொழில் செய்யறவனுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். 2 தேங்காய் வாங்கி வீட்டுக்கு வரும் 1000 ரூபாய். இதெல்லாம் பேச்சுக்கு என்ன அழகாக இருக்கும். ஆனால் முகாமைத்துவத்தை பொறுத்தவரை, நிர்வாகத்தை பொறுத்தவரை கைய சீயாய் வெட பிந்துவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் சொல்லுங்க. முஸ்லிம்களை பொறுத்தவரையும் முஸ்லிம்களின் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திலே பெருவாரியாக NPP ஆதரித்தார்கள். இனவாதம் இல்லை என்று சொல்ல, இனவாதம் இல்லை என்று அவர்கள் சொன்னாலும் இல்லை தானே, ஒன்றும் நடைபெறவில்லை. நீங்கள் சொல்லுங்கள், ரணில் விக்ரமசிங்கவுடைய காலத்திலே திகனையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு ரணில் திகனை கடிச்சார்னு சொல்லுவாங்க. சரியா? இதை தவிர்த்து ரணில் விக்ரமசிங்க முஸ்லிம்களுக்கு எதையெல்லாம் செய்திருக்கின்றார் நன்மைகள் என்பதை இங்கே பட்டியல் போட எனக்கு நேரம் இல்லை. சரி, ஏதோ ஒரு விடயத்தில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக இவரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தானே. இனவாதம் இல்லாதவராக எது இனவாதம்? நீங்கள் நிம்மதியாக மூச்சு விடுவது இனவாதம் என்றால் நீங்கள் சுயநலவாதி. முஸ்லிம்களின் உரிமை பறிக்கப்படுகின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நாங்கள் இப்போ பிரச்சனை எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் நிம்மதியான பிடிக்கிறோம் என்றா அது தேவை. அது எங்களுக்கு போதும் என்ற நிலைமைக்கு வரக்கூடாது. இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே அமைச்சரவை நீங்கள் எடுத்தால் DS சேனாநாயக்கடைய கேபினெட்ல ஒரு CM மதிக்கார் இருந்தார், முஸ்லிம் மினிஸ்டர். டட்லி சேனாநாயக்கடைய கேபினெட்ல ஒரு TB ஜாயா. தொடர்ந்து நீங்க வரலாற்று எடுத்து பாருங்கள். இவருடைய கேபினெட்டில் இல்லை. ரணில் விக்ரமசிங்க வரைக்கும் அதற்கு தெளிவான பதில் எது தெளிவு? ஏன் நாங்கள் அப்படி இனங்களை பார்த்து அமைச்சு பதவிகளை கொடுக்க இல்லை? அவர் சொன்னது இனங்களை பார்த்து கொடுக்க மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்போம் என்றார். அப்படிதானே? யார் எக்ஸ்பீரியன்ஸ்? இவரே போர்டு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பதாக இருந்தாலும்
நீங்க சரோஜினி யார் ஒரு முஸ்லிம் சரோஜா போல்ராஜுக்கு என்ன அனுபவம் இருக்கின்றது? சரோஜா போல்ராஜுக்கு இஸ்லாமிய விரோத போக்கை கையாளுவதற்கு வசதியாக ஒரு அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிறுபிள்ளை திருமணம், MMDA இஷ்யூ, இதை எப்பவுமே பேசி பேசி முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய ஒருத்திக்கு அதை கையாளுவதற்கு வசதியாக ஒரு மினிஸ்ட்ரியை கையில கொடுத்து இனவாதம் இல்லை. கள்ள சர்டிபிகேட் கொடுத்து டிப்யூட்டி ஸ்பீக்கர் மாட்டிக்கிட்டார். ஸ்பீக்கர் வெளியே போனார். யார் டிப்யூட்டி ஸ்பீக்கர்? அன்று ரிஷிசாலி கொடுத்திருக்கலாமே, அவரை சபாநாயகர் ஆக்கி இருக்கலாமே. ஒரு முஸ்லிம் என்பதற்காக ஏன் மூன்றாவது நபரை அந்த கதிரையில் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும்? இனவாதம் இல்லையா? முஸ்லிம் அல்ல. நீங்கள் பார்க்கின்றீர்கள் அந்த இனவாத கண்ணாடியோடு அதனை கலட்டி வைத்து விட்டு இந்த நாட்டில் இதற்கு பின்னால் இந்த நாட்டில் இனவாதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த கண்ணாடியை கலட்ட சொல்லுங்க. அந்த கண்ணாடியை போட்டு தான் இனவாதம் இல்லை இல்லைன்னா கலட்டி பேச சொல்லுங்க. இது இனவாதம். முஸ்லிம் நாடுகளின் எம்பசடர்ஸ்களாக முஸ்லிம்கள் நியமிக்கப்படுகிற ஒரு சம்பிரதாயம் இருக்கிற நாட்டிலே இந்த அரசாங்கத்திலே முஸ்லிம் நாடுகள் எம்பசடர்ஸ் யார் என்று பாருங்கள். அரசியலமைப்பு அதிகார சபை, இன்னும் கிளீன் ஸ்ரீலங்கா, இதெல்லாமோ நியமித்தார். ஒன்றிலுமே முஸ்லீம்கள் இல்லையே. இதெல்லாம் ஒரு புறமைகளின் ஜனாசா எரிப்பு முஸ்லீம்களுக்கு நாட்டில் நடந்த மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? ஜனாசா எரிப்பின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க இந்த நிலைப்பாட்டில் இருந்தார். அன்றைய நிபுணர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலே இதனை செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு அன்று. அதாவது நாசூக்காக சூட்சகமாக எரிக்க வேண்டும் என்று சொன்னார். நிபுணர் குழு எதை சொல்கின்றதோ அரசியல் தலையீடு இல்லாமல் அதை செய்ய விடுங்கள் என நிபுணர் குழு தான் எரிக்க சொன்னது. என்ன இனவாதம் இல்லை? பாராளுமன்றத்துக்கு முஸ்லிம் பாடசாலை மாணவிகள் வருகின்றார்கள். மேலே கேலரியிலே முகம் மூடி வரும் பொழுது பிமல் ரத்நாயக் என்ன பேசினார்? உடனடியாக இவர்களை வெளியேற்றுங்கள் என்றார். ஏன் முஸ்லிம் தலைவர்கள் இதை பேசக்கூடாது என்றார். முஸ்லிம் தாய்மார்கள் கருவறையிலே தீவிரவாதத்தை சுமப்பதாக அனுரகுமார் திசாநாயக்க பேசியிருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் இனவாதம் அல்ல, இனத்தையே இவர்கள் அங்கீகரிப்பதில்லை. ஆகமகியன்னு மித்யாவா தக்கடிங்கே அவசான் கெலவர யார் சொன்னது? கால்மார்க்ஸ். பாவம், இப்ப கால்மார்க்ஸ் தியரி நாங்க பேச வந்தீங்க. அபின் ஆகமண்ட அபின் என்று சொல்லிட்டு இப்ப தலதா பிரதர்ஷனே தலதா தக்ம நாங்க இனவாதம் இல்ல, பள்ளிக்கு பருவம் பன்சலைக்கு நடிப்பு. அவர்களுடைய உள்ளார்த்தமான கொள்கை மதங்களை பின்பற்றுபவர்களை அவர்கள் கணக்கில் எடுப்பதில்லை. நான் இந்த 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 உங்களுடைய பதிலுக்கு இப்படி ஒரு விடயத்தை சேர்த்துக் கொள்கின்றேன். அதாவது நான் ஒரு ஊடகவியலாளர், பலரையும் சந்திக்கக்கூடிய ஒருவன். நாங்கள் செய்தி சேகரிப்புக்காக வேண்டி பல இடங்களுக்கு செல்வோம். அங்கே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இந்த கேபினட் அமைச்சு பதவிகள் முஸ்லிம்களுக்கு கிடைக்கவில்லையே என்பதை சொல்லக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள், சில புத்திஜீவிகளும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், இவ்வளவு காலமாக பல கேபினட் அமைச்சுக்களை வைத்து கொண்டிருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஒன்றுமே செய்யவில்லை. எனவே இது பிரச்சனை இல்லை, இனவாதம் இல்லாமல் இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள், இது போதுமானது என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நுனிப்புல் மேயக்கூடியவர் முடியாது. வரலாற்றிலே எந்த கோட்டாபேவுடைய ஆட்சி இனவாத ஆட்சி என்று அதிலே கூட ஒரு அலிசபரி இருந்தார். நாங்கள் சொல்கின்றோம் முஸ்லிம் தலைவர்கள் கேபினெட்டில் இருந்து முன்னும் சாதிக்கவில்லை என்று யாரை சொல்கின்றார்கள்? ரவுப் ஹக்கீமை சொல்வார்கள், ரிஷாடை சொல்வார்கள், அலிசபரி, இவர்களுக்கு கேபினெட்டில் கொடுக்க சொல்கிறோம். முஸ்லிம்கள் நம்பி வாக்களித்த அந்த 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 அக்குரனில் கஜு சாப்பிட்டவர் ஃபஸ்மினாஜியாரா? கம்பல மேன் ஃபஸ்மினாஜியார் இருக்கிறார். இன்னொரு யார் ஒரு குருநாயகர் ஒருத்தர் அஸ்லாமா, இன்னொரு ஆதம்பாவா. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். இங்கே யாரும் சொல்லலே முஜிபுர் ரஹ்மானுக்கு கொடுங்க, மரிக்காருக்கு கொடுங்க, ரிஷாடுக்கு கொடுங்க, ஹக்கீமுக்கு கொடுங்க, நான் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களின் நம்பிக்கை வென்ற முஸ்லீம்கள் உங்களிலே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுங்க என்று சொல்லுகின்றோம். இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன், எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கின்றது. இன்னும் இன்று வரைக்கும் மோடியுடனான உடன்படிக்கை அவர்கள் வெளியில் விடுவதாக இல்லை. மோடியுடைய தியரி தான் இங்கே ஆப்பரேட் பண்ணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இந்தியாவிலே. அப்படியானால் மோடியுடைய அஜெண்டாவில் ஒன்றாக இருக்க வேண்டும் உங்களுடைய கேபினட். தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய இடம், அங்கே சில தீர்மானங்கள் ரகசியமாக வைக்கப்படும். ஒரு முஸ்லிமும் இருக்கக்கூடாது இருந்தால் எங்களுடைய உடன்படிக்கை வெளியே கொண்டு வரப்படுவதற்கு அது வாய்ப்பாக அமைந்து விடும். எனவே முஸ்லிம்கள் யாரும் கேபினெட்டில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு எழுதப்படாத ஒரு நிபந்தனை அங்கே இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். ஏனென்றால் பிஜேபி என்பது, பாரதிய ஜனதா கட்சி என்பது, மோடி என்பவர், அமித்ஷா என்பவர் எப்பொழுதுமே இந்திய திருநாட்டை எடுத்து பார்த்தால் முஸ்லிம்களுக்கு விரோதமாக காய் நகர்த்தக்கூடியவர்கள். அதே காய் நகர்த்தலை இங்கேயும் செய்வதற்கு முஸ்லீம் அமைச்சர் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு 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 ஹிடன் ஏஜெண்டா இங்கே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பலமான சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குள் வருவோம். இன்றைய நாளுக்கான இறுதி வினா, ஷராஃப்தீன் அலி அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பட்டியல் வேட்பாளர். கொழும்பை பொறுத்தவரையிலே இப்போது யானை டெலிஃபோனாக மாறி இருக்கிறது. பலரும், அதாவது இந்த மக்களுடைய ஜனரஞ்சகத்தை பொறுத்தவரையிலே யானையை விட
தொலைபேசிக்கு அதிக ஆதரவு இருப்பது போன்று எமக்கு தெரிகின்றது. ஆனால் ஷராஃப்தீன் அலி கடந்த 20 ஆண்டுகள் கொழும்பு மாநகர சபையிலே இருந்தவர், மக்களுக்கு சேவை செய்தவர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய வாக்காளர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விடயம்? நான் நிச்சயமாக கொம்பனி தெருவிலே 3 வட்டாரங்கள் இருக்கின்றது. ஒன்று நான் பிரதிநிதித்துவப்படுத்திய உணுப்பிட்டிய வட்டாரம், வேக்காந்த என்ற ஒரு வட்டாரம் இருக்கின்றது, கோட்டை என்கின்ற ஒரு வட்டாரம் இருக்கின்றது, காலுமோதர கொட்டு என்கின்ற ஒரு வட்டாரம். இந்த வட்டார மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, இந்த முறை நான் தேர்தலில் நேரடியாக போட்டியிடாவிட்டாலும் 3 உறுப்பினர்களை, அதாவது உணுப்பிட்டியில் பிங்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரையும், நத்வி மொய்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்காந்தையிலும், ஜிஹாட் முஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞரை கோட்டையில் நிறுத்தியிருக்கின்றேன். என்னுடைய மக்களுக்கு நான் சொல்வது, எலெக்ஷன் ஒன்று வந்தால் கொஞ்சம் டைம் தாங்க, ஷராஃப் என்ன செஞ்சான கேள்வியும் வரும். என்னை பொறுத்தவரையிலே நான் பிறந்து வந்த கியூலேனுக்கு நீங்கள் போய் பாருங்கள். முதலாவது தோட்டம் 15ஆம் நம்பர் தோட்டம், கடைசி தோட்டம் 44ஆம் நம்பர் தோட்டம், 41ஆம் நம்பர் தோட்டம். இந்த தோட்டம் அப்படியே நெடுவ பயணம் செஞ்சு பாருங்கள். எல்லா தோட்டத்திலும் அழகான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும், இன்டர்லாக்ஸ். நான் எப்பொழுதுமே தேசிய அரசியல் தான் இன்டர்வியூவில் பேசுவேன். நான் செஞ்சேன் நான் பேசினதே இல்லை. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை, ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது, மன்னித்துவும். அவை நான் செய்தது. அந்த தோட்டங்களிலே மக்களுக்கு வீட்டுக்கு குடிநீர் வசதி பெற்றுக் கொடுத்த ஒரு சேவையை நான் செய்திருக்கின்றேன். எல்லா வீட்டிலும் இன்று டாய்லெட் வசதி இருக்கின்றது. வீட்டுக்குள்ளேயே பப்ளிக் டாய்லெட்டை நாடி செல்ல வேண்டிய தேவையில்லை, அதை நான் செய்திருக்கின்றேன். பப்ளிக் டாய்லெட்ஸ் கொஞ்சம் இன்னும் இருக்கின்றது, அவற்றை அவ்வப்போது நவீனமயப்படுத்தக்கூடிய விடயங்களை அந்த லேனில் நான் செய்திருக்கின்றேன். அப்படி அங்கால வொக்ஸோல் எனக்கு வந்தால் 28ஆம் நம்பர் தோட்டம், இங்கே எக்கச்சக்கமாக நான் வேலை செய்திருக்கின்றேன். அப்படியே நீங்கள் வொக்ஸோல் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அங்கே 128ஆம் நம்பர் தோட்டத்திலே கற்கள் 112ஆம் நம்பர் தோட்டம், 44ஆம் நம்பர் தோட்டம். இந்த தோட்டங்கள் எல்லாமே தேவையான அத்தியாவசிய தேவைகளை நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றேன். டோஷனுக்கு போனால் 50ஆம் நம்பர் தோட்டம் இன்டர்லாக் பண்ணி கொடுத்திருக்கின்றேன். அந்த ஃப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை இன்டர்லாக் கல் பதித்து கொடுத்திருக்கின்றேன். யூனியன் பிளேஸுக்கு போனால் யூனியன் லேன், எங்களுடைய ஊர் மக்கள் சீனா முடுக்கு என்று சொல்வார்கள், அந்த தோட்டத்துக்கு போயிட்டு பாருங்கள், அழகான முறையில் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன, நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். டிமெல் ஸ்ட்ரீட்டுக்கு போனால் மார்க்கெட் பக்கம் அந்த காப்பட் பண்ணப்பட்டிருக்கும் ரோட் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். 2 பக்கமும் பெடஸ்ட்ரியன் போவதற்கு அழகான முறையில் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன, நான் போட்டு கொடுத்திருக்கின்றேன். குல்டிங் லேன்லேருந்து அப்படியே அந்த பேக்கரி என்ட்ரன்ஸ் வரைக்கும் உள்ளால வெலன் ஸ்பேஸேஜ் காப்பட் பண்ணப்பட்டிருக்கிறது, நான் போட்டு கொடுத்திருக்கின்றேன். அங்கால ஒரு கலி ஒன்று அந்த வெலன் ஸ்பேஸேஜில் அழகாக கட்டப்பட்டிருக்கு, நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். தோட்டத்துக்கு கேட் வசதி 22ஆம் நம்பர் தோட்டம் டிஜிமல் ஸ்ட்ரீட் நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். இப்படி தொடர்ந்து பட்டியல் போட்டு கொண்டு போகலாம். கியூ ரோடில், ஸ்ரீமுருகன் ஸ்ட்ரீட்டில், டிமெல் ஸ்ட்ரீட்டில், மியூ ஸ்ட்ரீட்டில் எல்லா பழைய லைட்ஸ் எல்லாம் கலட்டி எல்இடி லைட்ஸ்கள் போடப்பட்டிருக்கின்றன, நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரக் லேனுக்கு போய் பாருங்கள், காப்போட் போடப்பட்டிருக்கின்றது, லைட் எல்லாம் எல்இடியாக மாற்றப்பட்டிருக்கின்றன, நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அக்பர் பள்ளிவாசல் ஒரு ஜும்மா பள்ளி, வேக்காந்த ஜும்மா பள்ளி, வெளியே அழகாக கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும், நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அக்பர் பள்ளிவாசலில் உள்ள அந்த வலவு தப்லீக் ஜமாத்துடைய பிராந்திய மர்கஸ், அதில் எல்லாம் எல்இடி லைட்கள் போடப்பட்டிருக்கின்றன, நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். வருடாவடம் பள்ளிவாசலுக்கு நோம்பில் கொடுக்கக்கூடிய 50,000, அது மற்ற மதஸ்தலங்களுக்கும் அந்தந்த விசேட நிகழ்வு இப்போ நகரசபையினூடாக கொடுக்கப்பட்டு நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். பிம்படி என்று சொல்வாங்க, மாஜன ஆதாரம் வெறும் 400 ரூபா தான் கொடுத்தான், அதை 1500 மாற்றக்கூடிய பிரேரணை அந்த சபையிலே முன்மொழிந்தவன் நான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி பல இவை என்னுடைய வட்டாரத்தை மட்டும் நான் மையப்படுத்தி சொன்னேன். இதற்கு அப்பால் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸ் அவர்களே, கொம்பனி தெருவிலே, கொம்பனி தெரு தான் ஃபுட் இல்லாமல் இருப்பான், ஃபுட்பால் இல்லாமல் இருக்க மாட்டான். உங்களுக்கு தெரியும், ஜெயினுலாப்தீன் கோச், ஜஹீர் மாஸ்டர், நயீம் மாஸ்டர், சுபானி மாஸ்டர், மைசூர் ஹஷீம்டின் ஒரு பட்டியல் போடலாம், தேசிய மட்டத்தில் உருவாக்கி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்லேவில் ஃபுட்பால் கீழே போச்சு, தூக்கி பிடித்தவர் இந்த ஷராஃப். என்னுடைய இளமை காலத்தை அதுக்காக செலவழித்திருக்கின்ற யங் விக்டரி ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கி இளைஞர்களுக்கு ஒரு ஃபுட்பால் அகாடமியாக அதை மாற்றி, ஃபுட்பாலோடு மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலூடாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க நான் முயற்சி செய்திருக்கின்றேன். சிட்டி லீக் கிரவுண்ட், அதை ஃபுட்பால் ஃபெடரேஷன் கைப்பற்றிய நேரத்திலே நம்முடைய இளைஞர்களுக்கு விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் மறுக்கப்படும், இதை கொடுக்க வேண்டாம் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கின்றேன். ஹைட் பார்க் இருக்கின்றது, அந்த ஹைட் பார்க்கை இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் சில நல்ல விஷயங்களை செய்து லைட் எல்லாம் போட்டு நம்முடைய மாநகர உறுப்பினர் அனாஸ் அதற்கு அவருடைய ஒரு முயற்சியும் அங்கே இருக்கின்ற. அல்ஹம்துலில்லாஹ். அந்த கிரவுண்ட் ஒன்று தான் இன்றைக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு மிஞ்சி இருக்கின்றது. அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் டிஃபென்ஸ் காலேஜுக்கு அவங்களோட ஸ்கூல் பஸ்ஸை பார்க் பண்ணுற நிலைமையாக மாற்ற பார்த்தாங்க முனிசிபலில், எல்லாருக்கும் தெரியும். அதற்கு எதிராக ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அதை எடுப்பதற்கு பேசினாங்க.
தனி ஒரு மந்திரியாக அந்த இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் முரண்பட்டு சத்தமாக பேசி எங்களுடைய ரோசி சேனாயகம் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த ஹைட் பார்க்கை மீண்டும் அந்த மக்களுடைய கைக்கு எங்களுடைய இளைஞர்களுடைய கைக்கு போவதற்கு நான் முயற்சி செய்திருக்கின்றேன். ஸ்லேவ் ஐலண்டில் வீடுகள் உடைக்கப்பட்ட நேரத்திலே அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கி காலிக்கு போன ட்ரெயினையை நிப்பாட்டி ஆர்ப்பாட்டம் செய்து வெள்ளைவேன் என்னை தேடி வந்தது. என்னுடைய 6 மாத குழந்தை, 2வது குழந்தை அவன் ஓலெவல் செஞ்சுட்டான். இப்போ 6 மாதம் அவனுக்கு அன்றைக்கு ஒளிஞ்சி தெரிஞ்ச ஒரு 7-8 மாதமாக வெள்ளைவேன் என்னை கடத்துவதற்கு வந்தார்கள். அல்லாஹ் என்னுடைய உயிரை காப்பாற்றினான். நம்முடைய பிராந்தியத்திலே உள்ள மக்களுக்கு அந்த சேவை அந்த வீடுகள் உடைக்கப்படக்கூடாது என்று நான் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றேன். அந்த இடத்திலே வீடுகள் வர வேண்டும் என்று நான் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றேன். கொழும்பு மாநகர சபையில் எங்களுடைய மேயர் கௌரவ ரோசி சேனாயக்கவின் முயற்சியால் வருடம் ஸ்கூல் புக்ஸ் என்றால் ஃபுல் செட் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்பார்கள். என்ற ஏரியாவில் எல்லாருக்கும் நான் எடுத்து கொடுத்திருக்கின்றேன். மெட்ரோ என்ற ஒரு டவர் இருக்கின்றது. அங்கே எல்லா ஏழைகள் தான். ஆனால் அது புதுசாக கட்டி கொடுத்ததால் அது ஏதோ ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு தோற்றம். எனவே அங்கே இருக்கக்கூடிய கமிஷனருடைய அறிக்கை வந்தது, லக்ஸரி அபார்ட்மெண்ட்டுக்கு நான் இந்த இது கொடுப்பதாக, ஸ்டேஷனரிஸ் கொடுப்பதாக. இது ஒரு நீதிக்கு அதை பேசி அதை நிரூபித்து அங்கும் வீடுகள் உடைக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட ஏழைகள் நான் நிரூபித்து 610 வீட்டுக்கும் அந்த புத்தகங்களை கொடுத்திருக்கின்றேன். உலருணவு பொருட்கள் 4 முறை ட்ரை ரேஷன்ஸ் வியலி சலாக்க கோவிட் நேரம் கிரைசிஸ் நேரம் நகர சபையில் கொடுத்த நேரம் அந்த ஃப்ளட்டுக்கும் கிடைக்க வேண்டும் என்று 610 வீடுகளுக்கும் நான் எடுத்து கொடுத்திருக்கின்றேன். ஷூ வவுச்சர்ஸ் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொழும்பு மாநகர சபை உள்ள நம்முடைய மேயர் ரோசி சேனாயக்கவுடைய இன்னும் ஒரு ப்ரொஜெக்ட். அந்த ப்ரொஜெக்டிலே நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு வீடை விட்டு வைக்கல. உங்களுக்கு ஸ்லேவ் ஐலண்ட்லேயே உங்களோட சில முஸ்லீம் ஏரியாக்களில் சின்ன வீட்டில் கீழே 40 கீழ் 2 வீடு, மேலே 40 கீழ் 2 கீழ் 1 அது இன்னொரு குடும்பம்டுவாங்க. ஆனால் முனிசிபல் ஆஃபீஸர்ஸ் அந்த டிஓஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆர்ஓ ரிலீஃப் ஆஃபீஸர் வந்து பார்த்து அப்படி கொடுக்க முடியாதுன்னுவாங்க. நான் சண்டை பிடித்து இல்லை அது வேறு குடும்பம் கொடுக்கத்தான் அந்த பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் என்று புத்தகங்களையும் உலருணவு பொருட்களையும் எடுத்து கொடுத்திருக்கின்றேன். கோவிடுடைய நேரத்தில் 5000 ரூபா கொடுத்தாங்க. அதில் அத்தனை அட்டகாசம், இப்படி கொடுக்கல அப்படி கிட்ட நின்று சண்டை பிடிச்சி எல்லோருக்கும் நான் வாங்கி கொடுத்திருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இவை என்னுடைய எனக்கு ஞாபகம் இருந்த சில விடயங்களை நான் சொன்னேன். இதற்கெல்லாம் புறம்பாக கொழும்பு மாநகர சபையிலே என்னுடைய பிராந்திய மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் அநியாயங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றதோ அப்போதெல்லாம் கட்சி அரசியலை பின்னால் வைத்து பேசி இருக்கின்றேன். முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது அங்கே இடம்பெறும் போது என்னுடைய குரல் அங்கே ஒலித்திருக்கின்றது. அங்கே முக்கியமான விடயம் சிஎம்சி முஸ்லிம்ஸ் மெம்பர்ஸ் ஃபோரம் ஒன்று இருக்கின்றது. அந்த ஃபோரத்தை உருவாக்கியவன் அல்ஹம்துலில்லாஹ் நான் உருவாக்கி அதனுடைய செயலாளராக கடமை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த ஃபோரம் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் அங்கு வரும் பொழுதெல்லாம் அங்கே உரிமை போராட்டம் நடத்தி இருக்கின்றது. அகில இலங்கை ஜம்மியத் உலமா என்னிடம் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்தது, திருமறை குர்ஆனுடைய அவர்களுடைய சிங்கள மொழிபெயர்ப்பு முஸ்லிம் அல்லாத கௌரவ மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் அது போன்ற முஸ்லிம் அல்லாத நகர சபைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் போய் சேர உதவி செய்யுங்கள் என்று நானும் வந்தேன். நீங்களும் ஒரு நிகழ்வே நடத்தி அது எனக்கு ஒரு பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தார்கள். நான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் மௌலவி அல்லாத ஒருவர் பேசியிருப்பேன். அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அந்த முஸ்லீம் ஃபோரம் ஊடாக முஸ்லீம் உறுப்பினர்கள் கட்சி பேதம் இல்லை எல்லோரும் இருந்தார்கள். இது போன்ற அந்த முஸ்லிம் விடயங்களை இதற்குள்ளே நுழைப்பதற்கு என்னுடைய முயற்சி தொடரேச்சையாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த முறை நான் நேரடி வேட்பாளராக இல்லாவிட்டாலும் என்னுடைய சேவையை மதிக்கக்கூடிய என்னுடைய சேவையை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் நான் முன்னிறுத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் போட்டியிடக்கூடிய யானை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று என்னும் விசேடமாக கொம்பன்துறை மக்களை யானை சின்னத்துக்கு வாக்களித்து என்னுடைய இந்த சேவைகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை தருமாறு அன்பாக அதைவிடவும் உரிமையுடன் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நன்றி. அதாவது தன்னுடைய சேவைகளை பட்டியலிட்டுக் கொண்டே சென்றிருந்தார் சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்கள். எனவே கொம்பனி தெரு மக்கள் அவருடைய சேவையை அங்கீகரிப்பவர்களாக இருந்தால், சொல்லக்கூடிய அத்தனை விடயங்களையும் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை ஷராஃப்தீன் அலியை அந்த கதிரையிலே அமர வைப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே பல விடயங்களை என்னோடு கலந்துரையாடிய சகோதரர் ஷராஃப்தீன் அலி அவர்களுக்கு எங்களுடைய கலையகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமை. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.